உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தினண்ணா. அன்புறவர்களுக்கும் இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. குறிப்பாக 3 நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இராமேந்திரன், பிரித்தானியாவுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். ஆண்டி பர்னம் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். நேற்றைய தினம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த பதவியேற்றிருக்கின்றார். அந்த விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். உலக நகர்வுகள், உலக நிகழ்வுகள் நாளுக்கு நாள் என்ற நிலை கடந்து நொடிக்கு நொடி ஒரு பரபரப்பான நிலையை அது எட்டிக் கொண்டிருக்கின்றது. திடீர் திடீர் திருப்பங்களை காணக்கூடிய வகையிலே உலக நிகழ்வுகள் பரபரப்பாகி கொண்டிருக்கின்ற நிலையிலே உண்மையில நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பிரித்தானியா சூரியன் அஸ்தமிக்காத தேசம் என்று கூறினார்கள். ஒரு காலத்திலே பிரித்தானிய சாம்ராஜ்யம் தான் உலகம் முழுவதுமே ஆண்டது. ஆனால் இன்று பிரித்தானியாவினுடைய நிலை ஒரு கவலைக்குரிய நிலையாகத்தான் காணப்பட்டு வருகின்றது. உண்மையிலே கடந்த 10 ஆண்டுகளிலே 7வது பிரதமர் பதவியேற்றிருக்கின்ற நிலை உண்மையிலே ஒரு ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச ஒரு தோல்வியாகத்தான் அதை பார்க்க முடியும். ஒரு நிலையான ஒரு தேர்தலை நடத்தி ஒரு நிலையாக 5 ஆண்டுகள் ஆட்சியை வழங்கக்கூடிய அளவுக்கு பிரித்தானியாவினுடைய பிரதான கட்சிகள் ஒரு வலுவான தலைமத்துவத்தை வழங்க முடியாத ஒரு கையறலமையினுடைய வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க முடியும். அந்த வகையில் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நேற்றைய தினம் இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே 7வது பிரதமர் பொறுப்படுத்தியிருக்கின்றார். இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? ராமேந்திரன், 7வது பிரதமர் நீங்கள் கூறும்பொழுது, பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியும் லேபர் கட்சி, அதாவது தொழிற்கட்சி இருப்பதற்கு முன்னதாக பழமைவாத கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி இருந்தது. அந்த கட்சியில் 5 பிரதமர்கள் இருந்தார்கள். இருக்கும் பொழுது குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து போகும் பொழுது ஒரு அந்த மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அவர் தேர்தல் வந்த பொழுது மக்கள் பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று லேபர் கட்சிக்கு, தொழிற்கட்சிக்கு நிறைய வாக்குகளை போட்டு கியர் ஸ்டார்மர் அவர்கள் தேர்தலில் பாரிய வெற்றியை பெற்றிருந்தார். ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தார். அவர் வரும்பொழுது ராமேந்திரன் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு சில குழப்பங்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் குழப்பங்கள் வந்துவிட்டது. குறிப்பாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவருடைய தொடர்பாடல் உள்ள பீட்டர் மேண்டல்சன் என்று முன்னாள் அமைச்சரவையில் இருந்த ஒரு முக்கிய உறுப்பினர், அவருடைய ஈடுபாடு எப்ஸ்டீனோடு இருந்தது. அந்த விடயங்கள் தெரிந்தும் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அவரை பதவியில் அமர்த்தியது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய எதிர்வினை ஆற்றியிருக்கின்ற என்று தான் கூற வேண்டும். இந்த நேரத்தில் ராமேந்திரன், நீங்கள் கூறியது போல் நேற்றைய தினம் ஆண்டி பர்னம் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். இவருடைய இந்த பதவியேற்பு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்கள் மத்தியில். என்று சொன்னால், இவர் இந்த பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னதாக கிரேட்டர் மான்செஸ்டர் என்ற அந்த பகுதியில் மேயராக கடந்த 10 ஆண்டுகளாக இருந்து அந்த பகுதியில் உள்ள, அதாவது வடக்கு பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வென்ற ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்றது. இவர் இதற்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் அதை பதவியை துறந்து மேயராக இந்த பகுதியில் இருந்ததும் அதன் ஊடாகத்தான் அவர் தன்னுடைய சொல்லுவார்கள் அடிமட்டத்தை நல்ல ஒரு தளமாக அமைத்து கொண்டு வரும்பொழுது நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே மாதிரி தான் இவருடைய இந்த பதவிக்காலம் அமையலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இங்கே சர்ச்சை இருக்கின்ற என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் கூறியது போல் 7 பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் 10 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது, கியர் ஸ்டார்மர் அவர்கள் 2 ஆண்டுகள் தான் பதவியில் இருந்தார். இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றது. இப்போ 3 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது, இவருடைய இந்த ஏற்கனவே நேற்று பதவியேற்றவுடன் அமைச்சரவையில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றார். ஜான் ஹீலி என்பவர் முன்னாள் கியர் ஸ்டார்மர் அவருடைய அமைச்சரவையில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். அவர் பதவி விலகினவர். காரணம் என்னவென்றால், நிதி ஒதுக்கீடு தொடர்பாக சரியான தொகை ஒதுக்கீடு படவில்லை என்ற அந்த குழப்பத்தின் காரணமாக அவர் பதவி விலகியிருந்தார். ஆனால் பலருடைய எதிர்பார்ப்பும் அவர் இந்த புதிய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக வருவார், சான்சலராக வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஜான் ஹீலி அவர்கள் இங்கே சான்சலராக வந்திருக்கின்றார். ஆண்டி பர்னம் பிரதமரை பொறுத்தமட்டில் அவர் அமைச்சரவையை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்திருக்கின்றார். ஓரிருவர் தொடர்ந்தும் அந்த அமைச்சரவையில் அவர்கள் பதவி வகித்தாலும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது. இந்த மாற்றத்தில் நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த போர் காலத்தினால் மக்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியினால் குறிப்பாக கடந்த 3-4 ஆண்டுகளாக கேஸ் மற்றும் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், இவை எல்லாத்துடைய விலை மிகவும் அதிகரித்து விட்டது. அது இந்த
மட்டத்துக்கு கீழுள்ள வயதுள்ளவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஒரு உதவி வழங்குவதற்காக முன்னைய அரசாங்கங்கள் எல்லாம் ஒரு நிதி உதவி வழங்கியிருந்தார்கள். ஆனால் கீஸ்டாமா அவர்களுடைய பதவியில் இருந்த சான்சலர் ரேச்சல் ரீவ்ஸ் அதை முழுமையாக இல்லாமலாக்கிவிட்டார். இப்பொழுது கீஸ்டாமர் பதவி விலகிய பின்பு ஆண்டி பர்னம் அவர்கள் வந்ததும் அந்த உதவியை நான் வழங்கப் போகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். பெரியோர் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது, சர்ச்சைகளை ஏற்படுத்தலாம், குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் லேபர் கட்சி, அதாவது தொழிற்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்று தெரிகின்றது என்னவென்று சொன்னால், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை இருந்தபொழுது நிறைய உள்கட்சி மோதல்கள் நடந்ததினால் நிலையாக ஒரு ஸ்திரத்தன்மையோடு அந்த தங்களுடைய பதவிக்காலத்தை வகிக்க முடியாமல் இருந்ததை பலர் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் நான் நினைக்கிறேன் இந்த லேபர் கட்சியை பொறுத்தமட்டில் சில வேளைகளில் கொஞ்சம் அவதானமாக நிதானமாக பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த பொருளாதார நெருக்கடி எவ்வளவு தூரம் அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்குமோ என்னவோ என்று எனக்கு தெரியவில்லை. இனி இன்னொரு விடயம் பேசுகிறார்கள் என்னவென்று சொன்னால், கியஸ்டாமா அவர்கள், அதாவது பதவி விலகி சென்ற கியஸ்டாமா அவர்களுக்கு விசுவாசமானவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சில வேளைகளில் கொஞ்ச நாட்கள் போக குழப்பத்தை ஏற்படுத்துவார்களா என்று அப்படியே பேசப்படுகிறது. நாங்கள் அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும் இவர் சரியான வழியில் தன்னுடைய பதவி காலத்தை ஆரம்பிப்பார்கள் என்றால், எப்படி மான்செஸ்டரில் அந்த மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வென்றாரோ அதே போல் இங்கேயும் அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஆண்டி பர்னத்தை பொறுத்த மட்டில், அதாவது அந்த அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவை பொறுத்த மட்டில் இங்கே லண்டனை மையமாக வைத்துத்தான் எல்லா விடயங்களும் நடந்து வருகின்றது. அதாவது கூட்டத்திலிருந்து என்ன நடந்தாலும் எல்லாமே லண்டனை மையமாகத்தான் வைத்து வந்தது. இது வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி வந்திருந்தது கடந்த காலங்களில். ஆண்டி பர்னம் அவர்களும் மான்செஸ்டர், அதுவும் நோர்த்தில் இருக்கின்ற அந்த மான்செஸ்டரில் தான் மக்களாக அவர் அந்த தன்னுடைய மேயராக இருந்த காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய பொழுது, எப்பொழுது அவர் பதவியேற்ற உடனே கூறிவிட்டார் தான் அந்த அதிகாரங்களை பகிர்வதற்கும் உள்ளூர் சபை அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு வழியில் தான் தன்னுடைய ஆட்சி அமைக்கப் போகின்றார் என்ற விடயங்களை அவர் கூறியதையும் எங்களுடைய நேர்களுக்கு இந்த நேரத்தில் கூறலாம் என்று நம்புகிறேன். உண்மையில் நீங்கள் கூறுகின்ற போது உலகத்தை ஆண்ட, அதாவது சூரியன் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய பிரிட்டனுடைய கிரேட் பிரிட்டனுடைய நிலை உண்மையிலே பரிதாபத்துக்குரியதாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதாக உலகத்திலே இலங்கை, இந்தியா, எந்த குறிப்பாக இலங்கை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்ற ஒரு நிலைமைதான் இன்று பிரித்தானியாவுடைய நிலையும். உண்மையிலே அந்த மக்களுடைய பிரித்தானியாவுடைய நிலையை நினைக்கின்ற போது சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்த கதையா, இல்லை எப்படியாக இது மாறப்போன. ஏற்கனவே கடந்த பழமைவாத கட்சியினுடைய காலத்தில் 5 பிரதமர் மாறியிருந்தார்கள். இப்போது மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு தொழிற்கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து புதிய பிரதமராக ஒருவரை கொண்டு வந்து அவர் 2 ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர் பதவியை விட்டு விலகுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு இப்போது மீண்டும் புதிதாக ஒருவர் 7வது பிரதமராக இப்போது கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக பொறுப்பெடுக்கின்ற நிலைமை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகளை பார்க்கின்ற போது இது ஒரு ஆரோக்கியமான நிலைமையாக தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற வகையிலே இப்போது புதிய பிரதமராக பொறுப்படுத்திருக்கக்கூடிய ஒருவர் கீழ் மட்டத்தில் நின்று கொண்டு மக்களுடைய மனங்களை வென்று மக்களுடைய பிரதிபலிப்பாக அவர் ஒரு நல்லாட்சியை தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அது உண்மையிலே ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கு. இதில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், உண்மையிலே உலகளாவிய ரீதியாக ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதுக்கு பிற்பாடு உலகளாவிய ரீதியாக ஏற்பட்ட பொருளாதார மாற்றம் என்பது இன்னும் அது மீள முடியாத ஒரு நிலையை நோக்கி தான் அது சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம், வளைகுடா பகுதியிலே இந்த ஒரு நிலை இல்லாத தன்மை, இந்த நிலைமைகள் மேலும் மேலும் உலகளாவிய பொருளாதாரத்தை ஒரு கீழ்நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக சம்பந்தமே இல்லாத ஒரு உலகளாவிய மக்கள் எல்லோருமே இதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தீவிரமான நிலைமை. அதிலே பிரித்தானிய மக்கள் கூட அதுக்கு விதிவிலக்கல்ல என்ற வகையிலே பிரித்தானிய மக்களும் நீண்ட காலமாகவே அந்த பொருளாதார சுமையினால் அல்லலுட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே அதிலிருந்து விடிவு கிடைக்காத ஒரு மீட்பர் எங்களுக்கு வந்துவிட மாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் இப்போது இந்த தொழிற்கட்சிக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருந்தார்கள். அதிலும் அந்த 2 ஆண்டுகளிலே அவர் சரியான முறையிலே அந்த இதை நிறைவேற்றாத ஒரு நிலைமையிலே மீண்டும் ஒரு மக்களுடைய மனங்களை வென்றவராக வேணும் அவர்கள் இப்போது
பொறுப்படுத்திருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்கள், அதாவது அந்த ஒரு பிராந்தியத்தினுடைய மக்களுடைய மனங்களை 10 ஆண்டுகள் மேஜராக வெற்றிகரமான ஒரு தலைமைத்துவத்தை வழங்கியவர். ஒட்டுமொத்தமாக கிரேட் பிரிட்டனுக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை அந்த அனுபவத்தின் அடிப்படை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதை விலகி ஒரு அடிப்படையிலே மக்களோடு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் 10 ஆண்டுகள் வெற்றிகரமான ஒரு தலைவராக செயல்பட்டார். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த கடந்த கால இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவருடைய ஆட்சி காலம் ஒரு ஒரு பொற்காலமாக அமையும் என்று நாங்கள் நம்பிக்கை வைத்தாலும், பழைய குருடி கதவை திறவடி என்ற கதையாக அந்த உள்கட்சி குழப்பங்கள் ஏற்கனவே அந்த பழமைவாத கட்சிக்குள் இருந்ததை போன்று இப்போது தொழிலாளர் கட்சிக்குள்ளும் அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற ஒரு நிலைமை. ஏற்கனவே ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடம் பதவி மாற்றப்படுகின்ற போது அங்கே ஒரு அணி குழு சார்ந்த தன்மைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆக இப்போது இந்த தலைமைத்துவ மாற்றம் இந்த தொழிலாளர் கட்சிக்குள் அவ்வாறான ஒரு உள்கட்சி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த உள்கட்சி குழப்பம் என்பது வேணும் அவர்களை மீண்டும் ஒரு முடக்க நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வருவதற்கான வாய்ப்புகள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய கொள்கை, முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால் இந்த மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைப்பது, மக்களுக்கு இந்த சுமையை குறைப்பதற்காக. அப்போ உடனடியாக கேள்வி எழுப்புகிறார்கள் என்றால், உங்களுடைய கொள்கை திட்டங்களுக்கான நிதி எங்கிருந்து வரப்போகின்றது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எப்பொழுதுமே எழும்பும். எங்கிருந்து அந்த நிதி வரப்போகின்றது, அந்தந்த திட்டங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள் என்ற விடயங்களை கூறுவார்கள். அதில் அவர் உடனடியாக மக்களுக்கு தேவையான இந்த மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான எங்கிருந்து வரப்போகின்றது என்று கேள்வி எழுப்பிய பொழுது அவர் கூறியிருக்கிறார், அதாவது இந்த டிஜிட்டல் ஐடி கார்டுக்கான ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது, அந்த திட்டத்தை நிறுத்தி இப்பொழுது மக்கள் நெருக்குவார் முகம் கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையான விடயம் என்னவென்றால் இந்த மின்சாரத்துக்கான உதவி வழங்குவதுதான் என்ற அந்த வகையில் அவருடைய அந்த திட்டம் அமைந்திருக்கின்றது. இது நான் நினைக்கிறேன் பலர் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். இது முன்னர் இருந்த பழமைவாத கட்சிகளும் அவர்களும் வழங்கியிருந்தாலும் இங்கே கியர்ஸ்டாமர் அவர்கள் பதவியேற்ற போது அதை நிறுத்திவிட்டார். ரேச்சல் ரீவ்ஸ் அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தவர் அதை நிறுத்திவிட்டார். இது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. குறிப்பாக இந்த வயது வந்தவர்கள், ஓய்வூதியத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது. ஏனென்றால் இந்த போர், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தினால் மக்களுடைய வயிற்றில் அதை அடிக்க தொடங்கிவிட்டது. எனவே இந்த ஆரம்பம் ஒரு நல்ல ஒரு வகையில் அமைந்திருப்பது போல் தெரிகின்றது என்று கூறுகிறார்கள். அவருடைய உடல் மொழியை பார்க்கும் பொழுது தான் அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு அவரிடம் இருக்கின்றது என்று கூறலாம். அதில் ஒரு கேள்வி எழுகின்றது, உண்மையிலே மக்களுக்கு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை இல்லை ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை, ஒரு நல்லாட்சியை வழங்குவது என்பது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் ஒரு உள்கட்சிக்குள்ளாக ஏற்கனவே ஒரு போட்டி நிலைமை, பொறாமை நிலைமையாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே 2 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகள் பழமைவாத கட்சி இருந்து அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு மாற்றுத்திறப்பாக இருக்கக்கூடிய தொழிற்கட்சிக்கு ஒரு மக்கள் வாய்ப்பை கொடுக்கின்ற போது அதை முதன்முறையாக நேரடியாக அந்த தேர்தலிலே பிரதமராக வந்த ஒருவர் அதை நிறைவேற்ற முடியாத நிலைமையிலே இன்னொருவர் வந்து அதை நிறைவேற்றுகின்ற போது அந்த பக்குவம் அந்த தொழிற்கட்சிக்குள் இருக்கின்றதா? இந்த இது கட்சிக்குள் இப்ப அவரால் செய்ய முடியாத இவர் சாதித்து விட்டார் என்று இங்கே இருக்கக்கூடிய வகையிலாக பார்த்து அதை இழுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றதா? இல்லை யார் என்றாலும் எங்களுடைய கட்சி சார்பாக நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு தலைமையை வழங்கிவிட்டார் என்று பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றதா என்ற கேள்வியைத்தான் நான் இப்ப நீங்கள் கடைசியாக சொன்னதுதான் இருக்கின்ற என்று சொன்னால், அவர்கள் எல்லோருமே நல்ல பாடம் கற்றுக்கொண்டு விட்டார்கள். தேர்தல் நடந்த பொழுது நல்ல அடி கொடுத்தார்கள் பழமைவாத கட்சிக்கு, கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு. அந்த பாடத்தினூடாக இவர்கள் ஓரளவுக்கு தெளிவு பெற்றிருப்பார்கள் என்று எதிர்பார்த்தாலும் இங்கே குழப்பம் வந்ததுக்கு காரணம் நான் ஏற்கனவே கூறியது ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அதுவும் தான் வேறு காரணங்களும் இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் இங்கே நாங்கள் கூறலாம் என்னவென்றால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்றால், தேர்தல் விஞ்ஞாபனம் இருக்கின்றது ராமேந்திரன். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறுகின்ற விடயங்களை இவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மக்கள் முற்றுமுழுதாக இவர்களை நிராகரிப்பார்கள். அதில் குறைந்தபட்சம் ஒரு 60-70% அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நம்ப முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே அதனால் இவர்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக கொண்டு வந்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நிறைய சவால்கள் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த போர் ஒரு பெரிய ஒரு சவால். உங்களுக்கு தெரியும், பொருளாதாரம் தான்
எல்லாத்தையுமே மையப்படுத்தி இருக்கின்றது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் ஏதோ பிரித்தானியாவை பொறுத்த மட்டில் அவர்களுடைய அந்த பணவீக்கத்தினுடைய ஓரளவுக்கேனும் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆனால் பொருளாதார வளர்ச்சி இல்லாததினால் பெரிய வளர்ச்சி இல்லை, ஓரளவுக்கேனும் சிறிய வளர்ச்சி இருந்தாலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினால் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறுகின்ற விடயங்களை செயல்படுத்துவது கடினமாக இருக்கும். இருந்தாலும் தேர்தல் விஞ்ஞாபனம் என்பதை கடந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. ஏற்கனவே கடந்த காலத்திலே பழமைவாத தரப்பினர் இவ்வாறு நிலையற்ற ஆட்சியை கொடுத்ததுதான் மக்களுக்கு ஒரு விரக்திக்கான ஒரு காரணமாக, ஒரு ஆட்சி மாற்றத்தை தேட வேண்டிய நிலைமைக்கான காரணம். மீண்டும் இந்த தொழில் கட்சியிலும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால், நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நிறைவேற்றி கொண்டு இல்லை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டு ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பதிலே உள்கட்சி ரீதியாக ஒரு குழப்பம் இருக்குமாக இருந்தால் அது கூட மக்களால் வெறுத்து ஒதுக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் அல்லவா? நிச்சயமாக நீங்கள் கூறுவது. அதனால்தான் நான் நினைக்கிறேன், இந்த பதவி மாற்றம் வரும்பொழுது கியர் ஸ்டார்மர் அவர்கள் பதவி விலகியதும் ஆண்டி பர்னம் பதவி ஏற்ற பொழுது வழமையாக என்ன நடக்கும் என்றால் தலைவருக்கான ஒரு போட்டி நடக்கும். இங்கே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், முன்னர் இருந்த பழமைவாத கட்சியின் பொழுது போட்டி நடைபெற்று கட்சி உறுப்பினர்கள் வாக்களித்து ஒரு தலைவரை தெரிவு செய்தார்கள் அவர்களுடைய அந்த பழமைவாத கட்சியில். இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அப்பொழுது அவ்வாறு ஒன்றும் நடக்காமல் எல்லோரும் ஏகமனதாக ஆண்டி பர்னம் அவர்களை தெரிவு செய்தது. அங்கு அவர்களுக்கு அவ்வாறான போட்டி நிலைமை தான் கட்சிக்குள்ளாக கூட அணிகளை உருவாக்கும். அப்படி நடக்காமல் எல்லோருமே ஆண்டி பர்னத்தை ஆதரிப்பதாக வெளிப்படுத்தும் பொழுது எந்த ஒரு போட்டியும் இல்லாமல் தான் ஆண்டி பர்னம் அவர்கள் லேபர் பார்ட்டியினுடைய தலைவராக வந்து பிறகு பிரித்தானியாவின் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். இதில் இந்த இடத்தில் நீங்கள் குறிப்பிடுவதை பண்ணி இது உண்மையில ஆரோக்கியமான ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்கின்றேன். இருந்தாலும் நீங்க சற்று முன்னர் நீங்க குறிப்பிட்ட விடயம், அவர் ஏற்கனவே இன்னொரு திட்டத்துக்காக, அதாவது டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த மின்சார கட்டண அந்த சலுகை கட்டணத்துக்காக பயன்படுத்த போவதாக கூறுகின்ற அந்த அணுகுமுறையை கேட்கின்ற போது எனக்கு இன்னொரு விடயம் நினைவுக்கு வருகின்றது. இலங்கையிலே ராஜபக்சேக்களுடைய காலத்திலே பொருளாதார நெருக்கடி உச்சநிலை அடைந்து இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு கருப்பு அத்தியாயத்தை கொண்டு சென்றது. அப்படியான நிலைமையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொறுப்பெடுத்து இடைக்கால பிரதமராகி இடைக்கால ஜனாதிபதியாகி பின்னர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிற்பாடு இவ்வாறான ஒரு நிலைமை அவர் கையாண்டதை நான் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன். உடனடியாக எனக்கு அதான் நினைவுக்கு வருகின்றது. பாரிய பொருளாதார நெருக்கடி, அந்நிய செலாவணி கையிருப்பிலே இல்லை, எதையுமே செய்ய முடியாத எல்லாமே, அரசு இயந்திரத்தை கொண்டு நடத்த முடியாது. கிட்டத்தட்ட 13 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. அரசு இயந்திரத்தை கொண்டு நடத்த முடியாமல் இருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அந்நிய செலாவணியிலே. அப்போது இதே போன்ற ஒரு அணுகுமுறை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கையாண்டிருந்தார். ஏற்கனவே இருந்த ராஜபக்சேக்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வேறொரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாகவே அதை எடுத்து அரச ஊழியர்களுக்கான, ஏன்னால் ஒரு 13 லட்சம் ஊழியர்களுக்கு சம்பளத்தை கொடுப்பது என்பதே பாரிய நிதிச்சுமை. ஆக உடனடியாக அதை எடுத்து இவர்களுக்கு கொடுக்கின்ற வகையிலோ இல்லை அந்த வேறு ஒரு அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்கின்ற விடயத்துக்கு அதை பயன்படுத்துகின்ற ஒரு அணுகுமுறையை அவர் கையாண்டிருந்தார். ஆக அது இப்ப எவ்வளவு தூரம் அந்த விடயங்கள் ஒரு தற்காலிகமான ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அந்த விடயம் அவ்வாறு ஒரு இன்னொரு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து உடனடியாக இதை பயன்படுத்துவது என்பது தற்காலிகமான நிலை. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு நிலையான நிலைமைக்கு கொண்டு செல்வதற்குரிய நிலையான ஏற்பாடுகளை அரசாங்கம் கொண்டு செல்லக்கூடிய நிலைமை இருக்கும். அதுக்காக இலங்கையினுடைய ராஜபக்சேக்களுடைய அந்த வங்குரோத்து நிலையிலே பிரித்தானியாவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா தெரியவில்லை. அதை எப்படி பார்க்கின்றீங்க? அவ்வாறு பிரித்தானியாவை பொறுத்த மட்டில் இவர்களுடைய ஆட்சி வழிமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இராமேந்திரன். எனவே இலங்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று நான் கூறலாம், நீங்கள் கேட்ட கேள்வியோடு இன்னொன்று தொடுத்து கூறலாம். என்னவென்று சொன்னால், இந்த கட்சிக்குள் உள்பூசல்கள், உள்கட்சி பிரச்சனைகள் வந்து இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துமா என்று நீங்கள் கேட்ட பொழுது அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்ற என்னவென்றால் இராமேந்திரன், உங்களுக்கு தெரியும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிவந்தது. அந்த ஐரோப்பியத்திலிருந்து வெளிவருவதற்கு ஓரிரு முக்கிய பிரமுகர்கள் தான் இதுக்கு பின்னணியிலிருந்து செயல்பட்டார்கள். அதில் ஒருவர் நாஜல் ஃபராஜ் என்பவர். அவர் சரியான அவரிடம் இனத்துவேசம் இருக்கின்றது என்றதை பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். முன்னரெல்லாம் அவ்வாறு அதிகமாக பேசிக்கொண்டு வந்தாலும் இப்பொழுது சில மாற்றங்கள் இருந்தாலும் அவருடைய கொள்கை இந்த நாடுகளில் வெளிநாட்டவர்கள் தொடர்பாக நிறைய கேள்விக்குறி இருக்கின்றது என்பதை கூறுகிறார். அந்த அவருடைய கட்சி வந்து ரிஃபார்ம். இப்போ இவர்களுக்கும் தெரியும் என்னவென்று சொன்னால், அவர்கள் சமீப காலத்தில் பெரிய ஒரு
வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். இதற்கு முன்னர் நடந்த தேர்தலின் பொழுது இந்த கடந்த தேர்தலில் 5-6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துவிட்டார்கள். இப்போ பழமைவாத கட்சியை நம்ப முடியாது, தொழிற்கட்சியை நம்ப முடியாது என்றால் மக்கள் வேறு யார் இருக்கிறார்கள் என்று இப்போ பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பம் கூட சரியானவர்கள் ஒருவரும் இல்லை என்றவுடன் இருப்பவர்களுக்கு ஒருவரை நாங்கள் தெரிவு செய்வோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தெரிவு செய்த விடயம் பலர் கூறியதை நான் கேட்டேன். இது என்னுடைய கருத்தில் கூறியதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன். அதே போல் இந்த நாஜல் ஃபராஜ் என்பவர் இந்த ரிஃபார்ம் கட்சியினுடைய தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். தற்பொழுது அவர் பதவி விலகி இருக்கின்றார் என்றால் அவர் ஒரு ஊழல் பிரச்சனையில் இருக்கின்றார். அவர் தான் மீண்டும் அந்த இடைக்கால தேர்தல் நடக்கும் பொழுது தான் நிற்பேன் என்று கூறியிருக்கின்றார். அதுவும் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை. அவர் தொடர்ச்சியாக இந்த எப்படி பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளிவருவதற்கு முதுகெலும்பாக செயல்பட்டாரோ அவருடைய கட்சி இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விடும் என்று அந்த பயமும் கூட இந்த கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலும் கூட இப்போ நீங்கள் ரணில் விக்ரமசிங்கா தொடர்பாக கூறும்பொழுது அங்கேயுமே வரலாறு காணாத வகையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. தமிழகத்தில் பாருங்கள், அந்த ஆட்சி மாற்றமே அப்படி பல நாடுகளில் நடக்கும் பொழுது இங்கேயும் அப்படி ஒரு மாற்றம் வந்துவிடுமோ என்று ஒரு ஐயப்பாட்டில் இருக்கிறார்கள். எனவே அதுவும் ஒரு காரணம் என்று தான் நான் கூறலாம். ஆனால் நீங்கள் கூறியது போல் பிரித்தானியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்குள்ள வழிமுறைகள் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓரளவுக்கு சட்ட திட்டங்களை மதித்து செயல்படுகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் இலங்கை தீவில் அவ்வாறு இருக்கின்றது தெரிகின்றது. ஏன் ஓரளவுக்கு என்று சொல்லுகிறேன் என்றால், போரிஸ் ஜான்சன் அவர்கள், அதாவது மூன்று பிரதமருக்கு முன்னர் இருந்த போரிஸ் ஜான்சன் அவர்கள், அவரும் சில சட்ட திட்டங்களை மீறித்தான் செயல்பட்டது என்றதையும் அப்பொழுது குற்றம் சாட்டியது என்றதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறலாம். நிறைவாக நான் ஒன்றை கூறலாம். என்னவென்று சொன்னால், ஆண்டி பேர்னம் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றதும் பிரித்தானிய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் 10 ஆண்டுகளில் 7 பிரதமர்களை பிரித்தானியா சந்தித்திருக்கின்றால் அந்த அரசியல் அமைப்பு மிகவும் ஒரு பலவீனமாக உள்ளது என்றுதான் பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆண்டி பேர்னம் அவர்கள் தனது பிராந்திய வளர்ச்சி மான்செஸ்டரில் எவ்வாறு அந்த மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வென்றாரோ அதுபோன்று ஒரு சீர்திருத்தங்களையும் விரைவாக செயல்படுத்தி உள்கட்சி பூசல்கள் அதை கட்டுப்படுத்தினால் மட்டும் பிரித்தானியாவை ஒரு அரசியல் நிலைத்தன்மையை தொழிற்கட்சி எதிர்காலத்தில் காப்பாற்ற முடியும், தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். உண்மையில் இந்த இடத்துல நான் இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நிலைப்பாட்டை கூறுகின்ற போது உண்மையிலே அவர் தொடர்ச்சியாக இருந்திருந்தால் அவருடைய நிலைப்பாடனுடைய நிலைத்தன்மை ஓரளவு தெரிந்திருக்கும். ஆனால் இன்று அந்த ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிற்பாடு இன்றும் ரணில் விக்ரமசிங்க தான் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒருவராக அவருடைய அந்த ஒரு திட்டங்கள், அவருடைய அந்த நெருக்கடி நிலையிலே வெற்றிகரமாக அந்த விடயங்களை கையாளக்கூடிய அனுபவம் உள்ள ஒருவராக எல்லோருமே மீள நினைவுபடுத்தி பார்ப்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என்ன நீங்கள் கூறுகின்ற போது அவ்வாறு ஒரு ஒரு புத்திசாலித்தனமாக, ஏனால் அந்த நாட்டு மக்களுடைய சுமைகளை குறைக்க வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கைகளை தக்க வைக்க வேண்டும், அதற்கு பின்னர் நிலையான ஒரு திட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அதை நிச்சயமாக இந்த தற்போதைய புதிய பிரதமர் அதை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்பலாம். ஆரம்பத்தில் சுருக்கமாக ஆரம்பத்தில் நீங்க குறிப்பிட்டதை போன்று புதிய பிரதமர் ஒரு அதிகார பரவலாகும், குறிப்பாக லண்டன் நகரத்தை மையப்படுத்தியதாக இருந்த ஆட்சி அதிகார கட்டமைப்புகளை கிரேட் பிரிட்டனுடைய சகல நிர்வாக அலகுகளுக்கும் அதை பரவலாக்கம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனையோடு அவரிடம் இருப்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். உண்மையிலே உலகம் முழுவதும் இதுதான் இன்று நடைமுறையாக இருக்கின்ற. ஆரம்ப காலத்திலே அது ஒரு நியாயமான ஒன்றாக இருந்திருக்கும். உண்மையிலே இன்று நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாடு சென்னையை மையப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட மாநிலங்களை கொண்ட ஒரு பரந்த 8 கோடி மக்களை கொண்ட ஒரு பரந்த தேசமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, சென்னை தான் அதனுடைய தலைநகரமாக இருக்கின்றது. அரசாங்கத்துடைய முழு நிர்வாக அலகுகளும் சென்னையை தான் மையப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் பல கட்சிகள் பலவாறாக தமிழ்நாட்டை பிரித்து நிர்வாகங்களை வகைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக நாம் தமிழர் கட்சி கூட 5 மண்டலங்களாக பிரித்து அது நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி மக்களுக்கு ஒரு எளிமையான சேவையை செய்ய வேண்டும் என்று அப்படியான கோரிக்கைகள் எல்லா இடமுமே அது வந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அது எப்படி இந்த உள்கட்சி குழப்பங்கள், இந்த பொருளாதார நெருக்கடி, அந்த நெருக்கடி, பிரித்தானிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அந்த நெருக்கடிகளுக்கு இதையெல்லாம் கடந்து இந்த விடயத்தையும் இவரால் சாத்தியப்படுத்த முடியும் என்று நம்புகின்றீர்களா? நான் நினைக்கின்றேன் அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால்,
அவர் மேயராக மான்செஸ்டரில் மேயராக இருந்த பொழுது அவ்வாறு தான் செயல்படுத்தினார். அதே மாதிரியான வழியில் தான் இதையும் தான் செயல்படுத்துவேன் என்ற விதத்தில் தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. எனவே அங்கே ஏற்கனவே நான் அனுபவத்தை பெற்றபடியால் அதே மாதிரியாக இங்கேயும் செயல்படுத்தலாம் என்று நீங்களான ஒரு தெளிவை தர வேண்டும். மான்செஸ்டர் அந்த ஒரு நகரத்தினுடைய மேஜராக 10 ஆண்டுகள் அவர் பணியாற்றியதற்கும் அந்த நகரத்தினுடைய நிர்வாக கட்டமைப்புக்கும் பிரித்தானியாவினுடைய அரச நிர்வாக கட்டமைப்புக்கும் இடையே பாரிய வித்தியாசங்கள் இருக்கும். அதை அங்கே வெற்றிகரமான ஒரு தலைவராக இருந்தார் என்கின்ற நிலையிலே அதை நாங்கள் என்ன இப்ப நீங்கள் பாருங்கள், இன்று இலங்கையிலே அன்ரோமது செனகா தலைமையிலான அரசாங்கம் அவர்கள் உண்மையிலே ஒரு ஜேவிபியினர் பல தொழிற்சங்கங்களை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரப்பினர். பல தொழிற்சங்கங்களை நட்டத்தில் இயங்கிய தொழிற்சங்கங்களை அவர்கள் பொருட்படுத்த பிற்பாடு லாப நோக்கத்தோடு மிக லாபகரமான நிலைமைக்கு மாற்றியவர்கள் அவர்கள். ஆனால் இன்று அரச மிக எதிர்பார்ப்போடு அவர்கள் ஒரு போராட்ட இயக்க பின்னணி, ஒரு கட்டமைப்பாக நிர்வாக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நடத்தியவர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களுடைய கைகளிலே ஆட்சி ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளாகியும் அவர்கள் அந்த இலங்கையினுடைய அந்த ஆட்சி கட்டமைப்பை அவர்களினால் முழுமையாக தங்கள் வசப்படுத்தி ஒரு நிலையான ஒரு இடத்தை நோக்கி அரச இயந்திரத்தை கொண்டு நடத்த முடியாத அளவுக்கு இருக்கின்றார்கள். அந்த அனுபவத்தில் தான் கேட்கின்றேன். அவர் மான்செஸ்டர் அந்த நகரத்தினுடைய மேஜராக இருந்து அதை வழி நடத்தியதற்கும் கிரேட் பிரிட்டனுடைய தலைமை பொறுப்பில் இருந்து அதை வழி நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி? நீங்களாம் தெளிவு. இல்ல, நியாயமான ஒரு கேள்விதான். ஏனென்றால் மான்செஸ்டர் என்று சொல்ல ஒரு நகரம் என்று கிரேட்டர் மான்செஸ்டர் ஓரளவுக்கு ஒரு பெரிய பகுதி தான். அதை தனியாக இயக்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம்தான். எல்லாமே எவ்வாறு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றதை வைத்துத்தான் கணிப்பார்கள். இப்போ அவர் கூறுகின்ற விடயங்களை எப்பொழுதுமே நாங்கள் நிறைவில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் என்று முடிந்த பின்புதான் நாங்கள் கணிக்கலாம். ஆனால் அவர் சொல்வார்கள், இந்த சரியான சத்தங்களை சரியான நேரங்களில் சரியாக செயல்படுத்துவது போல் இருக்கின்ற என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த மக்கள் மத்தியில் பரவலாக்கம் பொறுப்புகளை கொடுப்பதற்கு, அதாவது வேறு பகுதிகளுக்கு இந்த பொறுப்புகளை கொடுப்பது, லண்டனை மையப்படுத்தாமல் மற்ற இடங்களுக்கு கொண்டு போகும் பொழுது எல்லோரையும் சேர்த்து இணைத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இனி இந்த வடக்கு பகுதிக்கு நீங்கள் பார்த்தீர்கள், அங்கே பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் குறைவாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே இந்த விடயங்களை கொண்டு போகும் பொழுது அங்கே புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம், வேலை இல்லாதவர்களுடைய சிக்கல்களை ஓரளவுக்கு இன்னும் குறைக்கலாம் என்று அவ்வாறு தான் பேசப்படுது. எனவே எல்லாமே அவருடைய கொள்கையிலும் திட்டத்திலும் தான் இருக்கின்றது. அது எப்படி அதை நிறைவு செய்கின்றார் என்பதில் தான் கணிக்க வேண்டும். ஆனால் ஆண்டி பர்னம் அவர்கள் அரசியலுக்கு புதியவர் இல்லை. அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இதற்கு முன்னர் அவர் தலைவருக்கான போட்டியிட்டார், தோற்றிருந்தார். அதன் பின்னர் தான் அவர் மான்செஸ்டருக்கு போயிருந்தார். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எவ்வாறு அவருடைய இந்த ஆட்சி காலம் இருக்க போகின்றது. நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறி பிரித்தானிய மக்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு நிலை எதிர்வரும் நாட்களில் அமையும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக நாங்கள் இந்த உலகநகர்கள் இந்த பகுதியை நாங்கள் நிறைவு கொண்டலாம் உண்டு. நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து என்னோடு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுடைய பதவி விலகல், அதனைத் தொடர்ந்து ஆண்டி பர்னம் அவர்களுடைய பதவி ஏற்பு தொடர்பாக எவ்வாறான நிலைமை என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.